கடந்த 11/6/2024 இரவு 8:30 மணி அளவில் எங்களது வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த கௌதம் என்ற இளம் வழக்கறிஞரை இரவு பொதுமக்கள் நடமாடக்கூடிய அடையார் காவல் நிலையத்தை எல்லைக்குட்பட்ட இடத்திலேயே சமூக விரோதிகள் படுகொலை செய்யப்பட்டார். இது சம்பந்தமா வழக்கறிஞர் சார்பா நாங்க புகார் கொடுத்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறப்போ முக்கியமான கொலை குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படவில்லை என்ற காரணத்தால சைதாப்பேட்டை நீதிமன்றத்தின் சார்பாகவும் மற்றும் MHA வழக்கறிஞர் சார்பாகவும் அனைத்து வழக்கறிஞர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். உண்மையான குற்றவாளிகள் இன்று இரவு 7 மணிக்குள் கைது செய்யப்படவுடன் இந்த போராட்டம் கடுமையாக தொடரும். அதே நேரத்தில் வழக்கறிஞரோட ஒற்றுமை என்னன்னு சொல்லிட்டு சங்கத்தின் மூலமா நிரூபிப்போம். தொடர்ந்து போன வருஷம் ஜெய் கணேஷ் எங்களுடைய மெம்பர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வருஷம் கௌதம் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதனால வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற கோரியும் வழக்கறிஞர் சட்டமன்றத்தில் ஏற்ற கோரியும் அதே நேரத்தில் வழக்கறிஞருக்கு உரிய பாதுகாப்பை போலீசார் உறுதி செய்யும் நோக்கத்தோடு தான் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருந்தோம். அதே போல கௌதம் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தகுந்த தண்டனை குறிப்பிட்ட காலத்தில் போலீஸ் செஞ்சு முடிக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த கவன தடுப்பு ஆர்ப்பாட்டம். அனைத்து குற்றவாளிகளும் குண்ட தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணி 6 மாசம் 3 மாசத்துல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அந்த குண்ட தடுப்பு சட்டம் முடியக்கூடிய முன்னாடியே இந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய வழக்கறிஞர் சார்பா வைக்கிற கோரிக்கை. அதே போல இந்த வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பா ஏற்கனவே நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம். இந்த கௌதமின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு குற்றவாளிகளுக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு வழக்கறிஞரும் ஆஜராகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அசோசியேஷனும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறோம். எங்க சங்கத்தின் சார்பாகவும் யாரும் ஆஜராக மாட்டாங்க. உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் போதுதான் நீதி நிலைநாட்டப்படும். அது கௌதமோட அந்த கொலை வழக்கில் கண்டிப்பா நிறைவேற்றப்படும். அதே போலீசார் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை சீக்கிரம் முடிக்கணும் நாங்க சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம். வழக்கறிஞர் ஒற்றுமை. ஆமா, அந்த அதாவது தமிழக அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே பப்ளிக்ல மீடியால வந்தனா அந்த பிரச்சனை பெருசாக கூடாதுக்கா ஒரு சில விஷயங்கள் மீடியாக்கள் மூலமாகவே சில விஷயங்கள் கமக்கமா ஹேண்டில் பண்ணப்படுது. ஆனா இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு கௌதம் எந்த ஒரு தப்பும் செய்யாம ஒரு அப்பாவி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதனால இந்த வழக்கில்னாச்சும் போலீசார் உரிய நேரத்தில் அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க நம்புறோம். தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்தான் செய்யும். ஏன்னா அந்த பயம் போயிருச்சு. போலீஸ்காரங்களும் எந்த ஒரு சஃபிஷியன்ட் ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் வக்கீல கொலை பண்ணானா நார்மல் பப்ளிக்கை கொலை பண்ணானா எல்லாம் ஒரு தாங்க தான் அப்படின்ற மாதிரி எண்ணத்துக்கு இந்த ரவுடிகளும் சரி தாதாக்களும் சரி வந்துட்டாங்க. ஸோ இந்த பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வரைக்கும் இந்த மாதிரி கொலைகள் நடக்கத்தான் செய்யும். நாங்கள் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக தான் இந்த போராட்டங்களை நாங்கள் பண்றோம். இனி வரும் காலங்களில் இன்னொரு கௌதம் பலிகடாகக்கூடாது. வழக்கறிஞர் சமுதாயத்தில் ஒரு நபர் கூட தன்னுடைய உயிரியோ உடமையை இழக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் தலைவர். உங்களுக்கு ஒரு வேதிக்கோள் நீங்க நல்லா தெளிப்படியா காட்டுறீங்க. எங்க நம்ம ஆளுங்க தெளிப்படியா காட்டி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொண்டு போங்க. ஹைகோர்ட்ல MHA சார்பா ஆர்ப்பாட்டம் அதுல கலந்துக்கிறக்கா சங்கத்தின் சார்பா